ஹாய், ஐம் ஷீபா. வயர்லெஸ் ரோட் ரிச்லேருந்து வரேன். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கார் கற்றுக்கிட்டேன். ஆனால் தனியாக ஓட்டுறதுக்கு எனக்கு பயம். அப்புறம் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் நானே கார் எடுக்கணும்னு வந்தப்போ நான் யார்கிட்ட கற்றுக்கலான்னு நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டப்போ அவங்க பிரபாஸ் சாரை சஜஸ்ட் பண்ணாங்க. சார் சொன்னாங்க 25 டேஸ் கிளாஸ் முடியும் போது நீங்கள் சூப்பராக ஓட்டுவீங்க, பக்காவாக லேர்ன் பண்ணிக்குவீங்க, என்ஜாய் பண்ணி ஓட்டுவீங்கன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டே கார் ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கிரவுண்ட் ட்ரைனிங்கு, கோன் வச்சு ஆல் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் பார்க்கிங் டெக்னிக்ஸோட சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு சார் இன்னஃப் டைம் கொடுத்து நமக்கு அந்த ஸ்கில்ஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்மளை ரோட்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோட்ல ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ரோட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ரோட்ஸை ஃபெமிலரைஸ் பண்ணாங்க சார். ரோட் சயின்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சிக்னல்ஸ் அண்ட் ரூல்ஸு ப்ராப்பராக நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. சாருக்கு நல்ல அப்சர்விங் ஸ்கில் உண்டு. நம்ம போடுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கரெக்டா எந்த விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாங்கிறத பிடிச்சி நமக்கு கிளியரா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கரெக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. சேஃப் டிரைவிங்ல ரொம்ப காஷியஸா இருப்பாங்க. நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது அவுட் சைடர்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்க ரியாக்ஷன்ஸ் என்னங்கிற முதற்கொண்டு நமக்கு சொல்லி புரிய வச்சிருவாங்க. எப்படி டே கிளாஸஸ் போற மாதிரி ஈக்குவல் டைம் நைட் கிளாஸ்னு கொடுப்பாங்க. அதனால நைட்ல ஓட்டுற பயமே நமக்கு இருக்காது. ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல சார் இருந்ததுனால சார் காரை பத்தின நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி கார் மெயின்டெனன்ஸ் பத்தியும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்லயும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற டிப்ஸை சொல்லி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார்ல பிரேக் வேலை செய்யலைன்னா அதை எப்படி ஹால்ட்டு கொண்டு வருது அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இது எல்லாத்தோட ஹைலைட் என்ன அப்படின்னா, சார் ஹையர் லெவல் டாஸ்க் ஒரு நாள் கிளாஸ் முடியும் போது கொடுப்பாங்க. அதை நம்ம முடிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வருவோம். அதில் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா, புது ரோடு கூட்டிட்டு போய் சார் எந்த சஜஷன்ஸோ எந்த வார்னிங்கோ அலர்ட்னஸும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ரோட் சைன்ஸை பார்த்து நம்ம கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த டிராஃபிக்கை நம்மளே மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் பவரை நமக்கு அப்போ சார் டெவலப் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஓட்டுற ஃபீல் வரணுன்றதுக்காக சார் காருக்கு பின்னாடி போய் உட்காந்துருவாங்க, நம்மளை ஓட்ட சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஓட்டும் போது நமக்கு ஒரு அஷூரன்ஸ் வந்துடும், நம்ம நல்லா தனியாக ஓட்டிடலாங்கிறது. அப்புறம் சர்க்குலர் ரோட்ஸ்லயும் சார் கார் விட்டு இறங்கி நம்மளை மட்டும் ஓட்ட சொல்லுவாங்க. பட் ஹில் பி ட்ராக்கிங் தி கார். அது முடிக்கும் போது நமக்கு மேலே நமக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் வந்துடும். எங்கேனாலும் நம்ம ஓட்டிடலாங்கிற ட்ரஸ்ட் நமக்கு வந்துடும். ஸோ ஒரு நாள் கிளாஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. 25 நாள் முடிவுல ஒரு சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள் லேர்னிங் செஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சார். ஒரு நாளும் ப்ரொடக்டிவ் அவுட்கம் நம்ம பார்ப்போம். பிரபாகர் சார் ஒரு குட் ட்ரெயினர் அண்ட் நாலேஜ் இம்பார்ட்டர். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, லேடிஸ்க்கு ரொம்ப சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள் ஸ்பேஸை சார் கொடுப்பாங்க. தேங்க்யூ பிரபாஸ் சார் ஃபார் திஸ் ஹோல்சம் லேர்னிங் which made me pride to drive the car and be confident. Thank you, sir.